ஸ்டிச் வந்து பீட் ஒர்க்கில் தேர்ட் டைப். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பீட் ஒர்க்கில் டைப் 3 ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி இப்படி ஒரு லைன் இப்படி போட்டுடணும். போட்டுட்டு இதுக்கு நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் எடுக்கணும். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இப்படி 6 ஸ்ட்ராண்ட்ஸும் நான் வந்து எடுத்துட்டேன். அப்புறமா 2 mm பீட், அப்புறம் இந்த மாதிரி 2 mm கோல்டு பீட் எடுத்திருக்கேன். இதுக்கும் நீங்கள் எந்த பீட் வேணாலும் எடுக்கலாம். இது வந்து எப்படின்னா செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி பீடு தைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டில் ஏற்கனவே நம்ம செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம்ல. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி த்ரெட் இப்படி மேலே எடுத்துகிட்டு ஒரு பீடு ஃபஸ்ட்டு கோர்த்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஒரு பீடு இப்படி ஃபஸ்ட்டு நம்ம கோர்த்துடணும். கோர்த்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்து இந்த மாதிரி இப்படி செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த சைடில் நான் வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த சைடு வச்சுட்டு இனி பாருங்கள் நான் இப்படி சுற்றுவேன். பீடு வந்து இந்த சைடில் இருக்குது. இப்படி சுற்றி எடுத்தால் பாருங்கள் இந்த மாதிரி செயினில் பாருங்கள் பீடு வந்து இந்த சைடில் இப்படி இருக்கும். இது இப்படி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி. சரியா, இனி பாருங்கள் அடுத்த ஒரு பீடு கோர்க்கணும். இந்த மாதிரி இப்படி பீடு கோர்த்துட்டு இனி பாருங்கள், இனி அடுத்த செயின் ஸ்டிச் போடுன்னு பாருங்கள். நான் வந்து பீடை இந்த சைடு ஆக்கியிருக்கேன். நேரமே நான் பீடை இந்த சைடு வச்சுருந்தேன். இந்த சைடு வச்சு இப்படி சுற்றினேன். அப்போ பீடு வந்து இந்த சைடு இருந்து இப்போ நான் என்ன பண்ணுங்கேன்னா பாருங்கள், பீடை வந்து இந்த சைடு ஆக்கேன். இந்த சைடை ஆக்கிட்டு பாருங்கள் இப்படி சுற்றுக்கேன். பீடு வந்து இந்த சைடு இருக்குது, நீடிலுக்கு இந்த சைடில் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து நீடிலுக்கு இந்த சைடில் இருந்து, இப்போ நீடிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பீடு. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ தைச்ச பிறகு பாருங்கள் பீடு எங்கே இருக்குன்னு ரைட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டிச்சை போடணும். இப்போ பாருங்கள், திருப்பியும் பாருங்கள், இப்படி ஒரு பீடு எடுத்துட்டோமா. இனி பாருங்கள், இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு போட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செயின் போடுறோம். இப்போ பாருங்கள், நீடிலுக்கு இந்த சைடில் நான் பீடு வச்சுருக்கேன். நீடிலுக்கு இந்த சைடில் இருக்குது பாருங்கள் பீடு. இந்த சைடில் வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றிடணும். சுற்றிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச் பாருங்கள் இந்த மாதிரி. இனி பாருங்கள் அடுத்த பீடு இப்படி கோர்த்துட்டோமா. இப்போ பாருங்கள் இந்த சைடில், இப்போ பாருங்கள் இந்த பீடு வந்து நீடிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இனி நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்தா பீடு வந்து இந்த சைடில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து 2 பீடும் ஒரே சைடில், திருப்பி 2 பீடும் ஒரே சைடில் இப்படி வேணாலும் நம்ம கோர்க்கலாம். பாருங்கள் நான் சொல்லித்தரேன், அதுவும் எப்படின்னு காட்டித்தரேன். இது வந்து ஒரு பீடு லெஃப்ட் சைடில், ஒரு பீடு ரைட் சைடு, பின்னா ஒரு பீடு லெஃப்ட் சைடு, பின்னா ஒரு பீடு ரைட் சைடு, அந்த மாதிரி பண்ணோம்ல. இப்போ வந்து நம்ம 2 பீடு ஒரே சைடு, பின்னா 2 பீடு ஒரே சைடு அப்படின்னா பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். இது வந்து நம்ம செயின் ஸ்டிச்சில் பீடு போட்டு தைக்கக்கூடிய மெத்தட். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டோமா. பாருங்கள், இனி அடுத்து ஒரே சைடு அப்படியும் நம்ம போடலாம். அதோடு ஆனால் இது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். எப்படி வேணுமோ நம்ம விருப்பத்துக்கு நம்ம போடலாம். பாருங்கள் 2 பீடும் இப்போ ஒரே சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி. இனி 2 பீடு ரைட் சைடில் அந்த மாதிரி அப்படியும் நம்ம போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி.
பாருங்கள் 2 பீடு இந்த சைடு 2 பீடு இந்த சைடு இப்படியும் போடலாம், அல்லது பாருங்கள் இப்படியும் போடலாம். இதுவும் அழகாக தான் இருக்கும், இதுவும் அழகாக தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ போடலாம். ஸோ நான் திருப்பி ஒருக்கா காட்டி தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு பீடு கோர்த்துறணும். கோர்த்துட்டு நமக்கு எந்த சைடில் பீட் வேணுமோ அந்த சைடில் நம்ம பீடு அந்த மாதிரி இப்படி வச்சுடணும். வச்சுட்டு நம்ம நீடில் ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு கோர்ப்போம்ல, அந்த மாதிரி இப்படி கோர்த்துறோம். கோர்த்துட்டு நமக்கு பீடு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு அந்த பீடை வைக்கணும். இப்போ நமக்கு பீடு இந்த சைடு தானே வேணும், ஸோ நீடிலுக்கு லெஃப்ட் சைடில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி. இனி அடுத்து இந்த மாதிரி இப்படி பீட் கோர்த்தாச்சா, இனி நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுருணும். போட்டுட்டு இப்போ நீடில் இங்கே இருக்கா, நமக்கு இப்போ இந்த பீட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் வேணும். ஸோ நீடிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி எடுத்திங்கன்னா செயினுக்குள்ளாடி இப்படி பீட் வந்துடும். பாருங்கள் இது வந்து இப்படி 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 வரும். அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம இந்த செயின் ஸ்டிச்சில் இப்படி பீட் போட்டு நம்ம தைக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச். ஸோ இதே இந்த ஸ்டிச்சை நம்ம இனி ஒரு டிசைனில் போட்டால் எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள் இன்றைக்கி வந்து ரோசஸ்க்கு டிசைன் எடுத்திருக்கேன். நம்ம இன்றைக்கி இந்த டிசைனில் நம்ம இப்போ பார்த்த ஸ்டிச்சை போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லீவ்ஸ் போடலாம். பாருங்கள் இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து இந்த லீஃப் வந்து இங்கே இப்படி போகுது, இங்கேருந்து இப்படி வருது. ஸோ நம்ம இப்படி வர லீஃபை ஃபஸ்ட்டு பண்ணலாம். நான் இதில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் நான் இன்றைக்கி இதில் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இந்த பீடு அந்த மாதிரி இப்படி கோர்த்துடணும். இந்த மாதிரி இப்படி பீடை இப்படி கோர்த்துட்டு இப்போ இந்த பீட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டில் லெஃப்ட் சைடில் வைக்கிறது வேண்டி பீடை வந்து பாருங்கள் நான் வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இனி நம்ம ஃபஸ்ட்டில் செயின் ஸ்டிச் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நமக்கு பீட் வந்து லெஃப்ட் சைடில் வேணும்னால நம்ம வந்து பாருங்கள் நீடிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பீடை நம்ம வச்சுருக்கோம். வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி சுற்றிடணும். செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம பண்ணுவோம்ல அதே மாதிரி தான், செயின் ஸ்டிச் தான். பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி பாருங்கள் அடுத்த பீடு. பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த பீட் வந்து இந்த சைடு வேணும். ஸோ அதனால் பாருங்கள் நீடிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பீடு வச்சுருக்கேன். வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி சுற்றி இப்படி எடுக்கணும். இப்போ பாருங்கள் ஒரு பீடு இந்த சைடு, ஒரு பீடு இந்த சைடு. இனி பாருங்கள் அடுத்த பீடை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம பீடை கோர்த்து தான் வேலை செய்யணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பீடை ஃபஸ்ட்டு கோர்த்துட்டோமா, இனி செயின் ஸ்டிச் போடணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த பீட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வேணும். அதனால் நீடிலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பீடை வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கோர்த்து இப்படி தைக்கணும். இந்த மாதிரி. இனி அடுத்து இப்போ பாருங்கள் பீடு வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வேணும். ஸோ நீடிலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு நம்ம இப்போ தைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்களா, இப்படி 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 வந்திருக்கு, இப்படி ஜிக்ஸாக் ஃபார்மில். ஸோ இதே மாதிரி இனி நம்ம ஃபுல் லீஃபை இப்படி தைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெம்மெல்லாம் தைச்சிட்டு அப்புறமா நம்ம லீஃப் தைக்கலாம்.
இந்த மாதிரி ஃபுல் ஸ்டெம்மும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காட்டுறேன். நம்மளாம் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் இப்படி இருக்கும். இனி நம்ம லீவ்ஸ் போடலாம். ஸோ லீஃப் எப்படி போடணும்னு காட்டி தரேன். அதே மாதிரி தான், ஷேப்பு தான் வேறு. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி மேலே இப்படி எடுக்கணும். இதுவும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இப்படி எடுத்துட்டு இனி நம்ம இதில் ஒரு பீடு கோர்க்கணும். கோர்த்துட்டு பீடு ஃபஸ்ட்டில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி இனி அடுத்து ஒரு பீடு கோர்க்கணும். இது ரைட் ஹேண்ட் சைடில். பாருங்க இந்த மாதிரி. இனி அடுத்து ஒரு பீடு. பாருங்க இந்த மாதிரி. இனி அடுத்த ஒரு பீடு. இது பாருங்க லீஃபுக்கு டிப். இனி நம்ம லீஃபுக்கு டிப் தானே இது. இனி இந்த சைடில் கண்டினியூ பண்ணச்சில் என்ன பண்ணணும்னா பாருங்க கீழே இப்படி குத்தி எடுத்துடணும் ஃபஸ்ட். அப்போ தான் இந்த பாயிண்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா இது வந்து இப்படி பிளண்ட் ஆயிரும். இந்த டிப் வந்து இப்படி பிளண்ட் ஆயிரும். ஸோ அதனால் இந்த டிப்பில் வரச்சில் இந்த நீடில் வந்து நம்ம கீழே குத்தி பாருங்கள் இந்த மாதிரி இப்படி எடுத்தணும். எடுத்துட்டு திருப்பி நம்ம மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். திருப்பி மாதிரி கீழே இருந்து மேலே வந்து திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு இந்த டிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். இனி இப்போது பீடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு போட்டோமா, இனி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. பாருங்க இந்த மாதிரி. இனி அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில். பாருங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டிச் போட்டாச்சு. இது இனி மேலேருந்து கீழே குத்தி இந்த மாதிரி இப்படி இழுக்கணும். பாருங்கள் இப்போ ஒரு லீஃப் போட்டாச்சு. இதே மாதிரி தான் இனி எல்லா லீஃபும் போடணும். இனி நான் எல்லா லீஃபும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன். பாருங்கள் இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இனி நம்ம இந்த ரோஸ் ஃப்ளவர் போடலாம். ஸோ நல்ல ஒரு சிம்பிளான ரோஸ் தான். இதுக்கும் நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு பீட் நம்ம இந்த சைடு வச்சுருக்கோமா, இனி அடுத்த பீட் இந்த சைடு. இங்கே வந்து கர்வ் வரனால பாருங்கள் நான் வந்து டேர்னிங் ரொம்ப சின்ன டேர்னிங்காக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி.
எப்போவுமே நமக்கு எந்த ஸ்டிச்சில் எந்த டிசைன்லேயும் டேர்னிங் வரும்போது நம்ம ஸ்டிச்சோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னதாக்கிடணும். அப்புறமா டேர்னிங் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஸ்டிச்சை ஆஸ் யூஷுவல் சைஸுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டிங் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதில் இந்த ஸ்டிச்சு இப்படி இந்த கண்டினியூஷனை இதில் முடிச்சுட்டு இனி பாருங்கள் கொஞ்சம் உள்ளே இருந்து பெட்டல் வந்திருக்கு. ஸோ உள்ளேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதை அப்படி தைச்சிட்டே போகணும். பாருங்கள் இது டேர்னிங்காக இருக்கனால இப்படி கர்வாக இருக்கனால குட்டி குட்டி டிசைனாக நான் எடுக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி. இனி அடுத்த ஸ்டிச்சும் கொஞ்சம் குட்டி ஸ்டிச்சாகவே எடுக்கலாம். இனி அடுத்த ஸ்டிச்சு கொஞ்சம் சின்னது. அந்த கர்வ் முடியாத வரைக்கும் ஸ்டிச்சை கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படி எடுக்கணும். இதோட இந்த கர்வ் பாருங்கள், இதில் ஒரு கர்வ் மாதிரி இப்படி தெரியுதுல, இந்த கர்வ் வந்து இதோட முடிஞ்சு இனி நம்ம கீழே குத்தி இப்படி இந்த சைட் டிசைன் அப்படி முடிச்சிடணும். இப்போ பாருங்கள் இப்படியும் ஒரு டிசைன் இருக்குது, இப்படியும் ஒரு டிசைன் இருக்குது. இனி அடுத்து பாருங்கள் இந்த கர்வ் கீழே இருந்து இப்படி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு பீடு எடுத்துட்டு திருப்பி நம்ம கண்டினியூஸாக அப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு பீடு லெஃப்ட் சைடு, ஒரு பீடு ரைட் சைடு, அந்த மாதிரி. பாருங்கள் இதில் ஓடி இந்த டிசைன் முடியுது. இனி இப்படி கீழே அப்படி குத்தி எடுத்துடணும். எடுத்துட்டு இனி அடுத்த டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள் இப்போ இந்த சைடும் முடிச்சாச்சு. இனி த்ரெட் அப்படி கீழே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அப்புறமா இப்படி வந்து இப்படி. இனி பாருங்கள் இந்த சைட்லேருந்து இந்த சைடில் உள்ள டிசைன்.
பாருங்கள் இந்த பெட்டல் இப்போ முடிச்சாச்சு. கீழே ஸ்டிச் இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா புதுசாக அடுத்த பெட்டலுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள் இங்கேருந்து தொடங்கி இப்படி முடிச்சுட்டு அப்புறமா கீழே ஸ்டிச் போட்டு அப்புறமா திருப்பி இப்படி இந்த மாதிரி தனித்தனியாக இப்படி ஒவ்வொரு பெட்டலாக நம்ம பண்ணணும். அங்கே இந்த மாதிரி ஸ்டிச் முடிச்சாச்சு. இனி நம்ம மேலேருந்து இப்படி கீழே குத்தி எடுக்கணும். குத்தி எடுத்துட்டு பாருங்கள் பின்னால் இப்படி இருக்கும். ஆஸ் யூஷுவல் தான் ஒரு 3 தடவை நம்ம இப்படி நாட் போட்டலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இனி இந்த 2 ஃப்ளவரும் நான் செய்துட்டு உங்களுக்கு காட்டுவேன். இதே ரோஸ் தான் இதுவும் பாருங்கள் எல்லா ஃப்ளவர்ஸும் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டிசைன் எடுத்து இந்த ஸ்டிச்சை போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.